இன்றைக்கி பார்த்திங்கன்னா நம்ம வந்து கோட் மில்க் சோப்பு தான் செய்ய போகிறோம். ஸோ நான் ஒரே ஒரு சோப்புக்கான மெஷர்மெண்ட்ஸ் தான் எடுத்திருக்கேன். நான் கண்டிப்பாக டிஸ்கிரிப்ஷனில் மெஷர்மெண்ட்ஸ் எல்லாம் எவ்வளோங்கிறத கண்டிப்பாக கொடுக்குறேன். இப்போ வந்து நம்ம வந்து ஒரே ஒரு சோப்பு தான் செய்ய போகிறோம். ஸோ நம்ம வந்து 100 கிராம் அளவுக்கு கோட் மில்க்கை வந்து எடுத்துக்க போகிறோம். இந்த கோட் மில்க் சோப்பை வந்து யாரெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, ட்ரை ஸ்கின்னாக இருக்குது, எக்ஸ்ட்ரீம் ட்ரையாக இருக்குது, எனக்கு ஸ்கின்ல அலர்ஜிஸ் நிறையா இருக்குது அப்படிங்கிற பட்சத்துக்கு நீங்கள் இந்த கோட் மில்க் சோப்பை வந்து எடுத்துக்கலாம். இந்த கோட் மில்க் சோப்பில் நியூட்ரிஷன்ஸ் வந்து அதிகமாக இருக்கனால உங்களுக்கு ஸ்கின்னை வந்து டேமேஜும் பண்ணாது, எந்த ஒரு சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. பேஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நல்லா க்யூபாக கட் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா நல்லா மெல்ட் ஆகிரும். இப்போ நீங்கள் பாய்லர் மிஷின்லலாம் போடுறீங்க அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம ஒரு 40 கேஜி அந்த மாதிரிலாம் போடுறோம் அப்படின்னா கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் சைஸ்லேயே கட் பண்ணி போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு சோப்புக்கான அளவு தானே, ஸோ ஒரு 100 கிராம் பேஸை வந்து கட் பண்ணி கரெக்டாக மெஷர்மெண்ட்ஸ் எடுத்துகிட்டு 100 கிராம் ஒரு 110 கிராம் அளவுக்கு கூட பேஸ் வந்து இருக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. ஸோ அந்த பேஸை வந்து நம்ம நான் என்ன பண்ணிட்டேன்னா 112 கிராம் அளவுக்கு அளந்து எடுத்துட்டேன். அப்புறம் முக்கியமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள், டெய்லி ஒரு சோப் மேக்கிங் வீடியோ போடலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக உங்களுடைய ஃபீட்பேக்கை வந்து கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க. நம்ம வந்து டபுள் பாயிலிங் மெத்தடில் தான் நம்ம பண்ணுவோம். நீங்கள் வந்து பாயில் பண்ணுறப்ப அடிக்கனமான நல்ல பாத்திரத்தில் நீங்கள் கரண்ட் அடுப்புலேயே வந்து பண்ணிக்கலாம். அதில் வந்து லைட்டாக எந்தளவுக்கு தண்ணி தேவைப்படுதோ அந்தளவுக்கு ஊற்றிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பேஸை போட்டுற வேண்டியதான். இதில் இப்போ நான் என்ன போட்டிருக்கேன் அப்படின்னா கோட் மில்க் பவுடர் தான். இதில் வந்து ஒரு 2% ஆஃப் கோட் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். அதாவது 100 கிராம் பேஸு, 100 to 110 கிராம் கூட இருக்கலாம் பேஸு. ஒரு 2 கிராம் வந்துட்டு நம்ம கோட் மில்க் பவுடர் வந்து ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மெல்ட் ஆகணும். நீங்கள் வந்து இடையில கொஞ்சம் அந்த பிசுறு அந்த மாதிரிலாம் வரும், ஏன்னா நம்ம பவுடர் ஆட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த தூள்லாம் இருக்கும். ஸோ அதெல்லாம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இப்போ நான் என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா எசென்ஷியல் ஆயில்ஸ் தான். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கலாம். பட் ஒரு ஃப்ளேவர் இருக்கணும் அப்படிங்கிறக்காக தான் நான் எசென்ஷியல் ஆயில் எடுத்திருக்கேன். நீங்கள் என்ன எசென்ஷியல் ஆயில் வேணாலும் எடுத்துக்கலாம். நான் வந்து இன்றைக்கி ஜெர்னியம் தான் எடுத்திருக்கேன். ஜெர்னியம் ஏன் எடுத்தேன் அப்படின்னா நல்ல ஒரு மாய்ஸ்சரைசிங் கொடுக்கும். ஸோ அதுக்காக தான். அதுக்கப்புறம் கோல்டில் இதை வந்து ஊற்றிட்டு ஐசோப்ரோபைல் ஆல்கஹால் வந்து மேலே ஸ்ப்ரே பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும். ஒரு ½ அன் ஹவர் தான், ½ அன் ஹவர் to 1 hour தான். அதுக்கப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அழகாக நம்மளுக்கு வந்து கோட் மில்க் சோப் வந்து ரெடி ஆயிரும். நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் டெய்லியும் வந்து நம்மளுக்கு ஒரு சோப் ரெசிபி வந்து கொடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். நம்மளுடைய சேனலை நீங்கள் வந்து மறக்காமல் ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பாக கோட் மில்க் சோப்புடைய மெஷர்மெண்ட்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இன்னும் நம்ம சேனலை வந்து ஃபாலோ பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி, லைக் பண்ணி, கமெண்ட் பண்ணி, ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.